டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் விசாரணை நடத்தச் சென்ற காவல்துறை ஆய்வாளர் பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் அருவருக்கத்தக்க வகையிலான முகபாவனைகளை செய்து காண்பித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சம்பவத்தின் பின்னணி விளக்குகிறது இந்த தொகுப்பு. விசாரணைக்காக சென்ற இடத்தில் பெண்கள் இருப்பது தெரிந்தும் கூட பெண் காவலர்கள் இன்றி சென்றது மட்டுமல்லாமல் ஆதங்கத்தில் பேசும் பெண்களை பார்த்து அருவருக்கத்தக்க வகையிலான முக பாவனைகளை செய்யும் இவரை நம்பி எப்படி பாமர மக்கள் புகாரளிக்க காவல் நிலைய படி ஏறுவார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. சென்னை அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் விஜயா தம்பதி இறந்துவிட்ட நிலையில் இவர்களது பிள்ளைகளுக்கிடையே சொத்து தகராறு இருந்து வருகிறது. அரும்பாக்கத்தில் உள்ள வீட்டின் கீழ்த்தளத்தில் மூத்த மகளான சுசீலா அன்புராஜ் குடும்பத்தாரும், முதல் தளத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஸ்ரீகலா செந்தில்குமார் குடும்பத்தாரும், மற்றொரு வீட்டில் திருமணமாகாத இளைய மகன் தனது அண்ணன் பிரகாஷ் அண்ணி குமாரியுடனும் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தங்கள் வீட்டின் முன்பாக தார்பாயை தீயிட்டு கொளுத்தி தங்களுக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறி மாற்றுத்திறனாளியான பிரகாஷ், அவரது தங்கை மற்றும் மனைவி உள்ளிட்ட மூவர் மீதும் ஸ்ரீகலா அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் விசாரணைக்காக வீட்டிற்கு வந்த குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ரவி தலைமையிலான போலீசார் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்து விசாரணை என்ற பெயரில் பிரகாஷ் குமாரி தம்பதியை அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பிரகாஷின் தங்கை ரெக்கார்ட் செய்த வீடியோவில் என் அண்ணியிடம் என்ன பேசினீர்கள் என கேட்டு அவர் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்புவதும், அதற்கு இன்ஸ்பெக்டர் ரவி அருவருக்கத்தக்க வகையில் முகபாவனைகளை செய்ததும் பதிவாகி இருக்கிறது. சர்ச் வாரண்ட் இல்லாமல் வீட்டிற்குள் நுழைந்து தேடுதல் வேட்டை நடத்தி கீழே கிடந்த தீக்குச்சிகளை எடுத்து சென்றதும் பதிவாகி இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நித்யா கேட்டு ஆவேசத்தில் வார்த்தைகளை விட அங்கிருந்த மற்றொரு காவல் அதிகாரி டென்ஷன் ஆகி கொன்று விடுவேன் என கையில் சைகை காண்பித்து அச்சுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. பொம்பளைங்க இருக்கும் போது போலீஸ்காரங்க பொம்பளைங்களை தள்ளி விட்டுட்டு வரீங்கன்றப்போ நடக்கட்டும், இரு தைரியமா நின்று இங்க இவ்வளவு பண்ணும் போது உண்மையா இருக்கிறதுனால தான் முடியும் தர. என்ன ஆள் கை வைக்கிறீங்களா போலீஸ்? மனுஷங்களா நீங்களா? பெத்த தாய் என்ன பெத்த தாயை சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்கேன். காவல் ஆய்வாளர் ரவியின் செயல்பாடுகள் மற்றும் உடன் வந்த காவலர்களின் அத்துமீறிய நடவடிக்கைகள் குறித்து நித்யா காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷின் தங்கை, செந்தில்குமார் தான் வேண்டுமென்றே தார்பாயை கொளுத்துவிட்டு தீக்குச்சிகளை தூக்கி வீட்டுக்குள் வீசியதாகவும் அதற்கு முன்பே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இரு பெண்கள் இருக்கிறோம் என கூறிய பிறகும் கூட போலீசார் அத்துமீறி தங்களை தாக்கிவிட்டு உள்ளே நுழைந்ததாகவும் மாற்றுத்திறனாளி என தெரிந்தும் அவரை ஷூ காலால் எட்டி உதைத்ததாகவும் கூறுகிறார் பிரகாஷின் தங்கை. ஒரு போலீஸ் மேலே படிக்கட்டு ஏறி வந்தாங்க. நீங்கள் இருங்க, வராதிங்க, வீட்டில் யாரும் இல்லை, நாங்கள் 2 லேடிஸ் தான் இருக்கிறோம், என்னோட அட்வொகேட் வர சொல்கிறேன், அப்புறமா வாங்கன்னா ஃபோர்ஸபிளாக எங்களை தள்ளி விட்டு கீழே மாற்றுத்திறனாளி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி ஃபோர்ஸபிளாக விட்டு எங்களை அடித்து தள்ளி செஸ்ட்டு கிட்ட எல்லாத்தையும் அப்படியே டைட்டாக போட்டு எங்களை அமுக்கி கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ரவி அவங்க கூட வந்த டீமு இதுக்கு வீடியோ தள்ளி விடும் போது என் ஃபோனை பிடுங்க வந்ததுனால நான் ஃபோன் எடுத்து என்னோட ட்ரெஸ்க்குள்ளே வச்சுட்டேன். ஆனால் உள்ள எல்லாம் ஒரு ஃபோர்ஸாக ஒரு 10 ஆம்பளைங்க போலீஸு யூனிஃபார்மோட ஒரு 7-8 பேர், யூனிஃபார்ம் இல்லாமல் சில பேர் உள்ளே கிச்சனு பெட்ரூமு
ஃபுல்லாக காலில் போட்டு ஷூ காலோட எங்கள் அண்ணனை இடித்து அவரை தள்ளி அசிங்கமாக பேசி எங்கள் அண்ணியை கீழே அங்கே மாட்டிக்கிட்டாங்க, அவங்க பிளாக் ஆகிட்டாங்க. கீழே எங்கள் அண்ணியை வச்சு கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் தகாத வார்த்தையில் கொச்சையாக பேசியிருக்கிறாங்க. வீட்டிற்குள் தன்னை நுழைய விடாமல் இன்ஸ்பெக்டர் ரவி தடுத்து நிறுத்தியதோடு ஒருமையில் பேசி ஆபாசமாக நடந்து கொண்டதாக நித்யாவின் அண்ணி குமாரி குற்றம் சாட்டினார். நான் கீழே நின்றனால அந்த ரவிங்கிற அவர் வந்து படிக்கட்டில் வந்து மறைச்சிட்டார். நான் இவங்கள கூப்பிட்டுட்டு இருந்தேன், இவங்க காலில் விழலை. அவர் நீ போகக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கையை வச்சு இப்படி நிற்கிற மாதிரி படியில் நின்னார். தடுத்து நிறுத்திட்டு இருந்தார். நிறுத்திட்டு சார் என்ன சார் இவங்க இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களே, உங்ககிட்ட தான் சார் நாங்கள் வரோம், ஏண்டி எங்ககிட்ட வர, எங்ககிட்ட ஏன் வர, வேணா வந்து அப்படின்னு சொன்னார். என்ன சார் இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா, நான் அசிங்கமாக அப்படி தாண்டி பேசுவேன், அப்படி தான் நான் பேசுவேன், வேணா என் கூட என்னாரு, ஏன் சார் இப்படிலாம் பேசுனா, அப்படி தாண்டி பேசுவேன், இல்லைன்னா உள்ள கூட்டின்னு போய் உன்னை விட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ ஒரு வார்த்தையை சொல்லி அசிங்கமாக லூசுன்னு சொல்லி ஒரு அசிங்கமான வார்த்தை அதில் சேர்த்து சிரிக்கிறாரு. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இப்படி அநாகரீகமாக நடந்து கொண்டால் நாங்கள் என்ன செய்வது என கண்ணீருடன் கதறுகிறார் குமாரி. நாங்கள் போலீஸ்காரங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணா நாங்கள் எங்கெங்க போகிறது, எங்களுக்கு எங்கெங்க நியாயம் கிடைக்கும், நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறோம், போலீஸ்காரங்களே இப்படி பண்ணால் நாங்கள் எங்கே போவோம், எங்கே போய் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, எங்களை உயிருக்கும் மாந்துக்கும் பாதுகாப்பும் கிடையாது, நாங்கள் எங்கே சார் போகணும், இல்லை நாங்கள் யாரை பார்க்கணும் சொல்லுங்கள். பணபலம் மற்றும் காவல்துறை செல்வாக்குடன் ஸ்ரீகலா குடும்பத்தினர் செய்யும் டார்ச்சரில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என பிரகாஷ் தரப்பினர் கோரிக்கை விடுத்திருப்பதோடு இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவிலும் புகார் அளித்திருப்பதாக கூறியுள்ளனர். தவறு யார் செய்தாலும் அதனை முறையாக விசாரித்து நடுநிலையோடு செயல்பட வேண்டிய காவல்துறையே விசாரணைக்கு முன்பே குற்றவாளியாக முடிவு செய்துவிட்டு சென்று அநாகரீகமாக நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கதே. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ்.